வேதம் சொல்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவினாலும் கர்த்தரை கனமண்ணு, அப்போதும் களஞ்சியம் பூரணமா நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலையாம, ஆமே ஸ்தோத்திரம், என்னை ஆராதிக்கிறபடினால இதோ உனக்கு திறந்த வாசல் வச்சிருக்கிறேன். ஒருவனை பூட்ட மாட்டா, உன் வாழ்க்கையை அடைபட்ட முடியாது. கர்த்தரோட ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசுறா உன்னோடு, நீ வர 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 விருத்தி அடைவாய். ஜெயகதங்கள்ல 376வது பாடல். ஜீசஸ் ஹல்லேலூயா, ஜீசஸ். 376. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நானே அகிலமங்கோ பரவிடுவேன். அபிஷேக நானே அகிலமங்கோ பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்கு ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்கு ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதிவுட போத்திடுவேன், சாமல் நீக்கிடுவேன். துதிவுட போத்திடுவேன், சாமல் நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். சபையை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் பொது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் பொது கனி கொடுப்பேன். இலைகள் ஒதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் ஒதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தோம் மருந்தோம் நானே, சபைக்கு விருந்தோம் மருந்தோம், விருந்தோம் மருந்தோம் நானே.
சபைக்கு விருந்தோம். எஸ் 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 விருந்தோம் மருந்தோம் நானே, சபைக்கு விருந்தோம் மருந்தோம் நானே. எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, ஆமென். வழிந்து ஓடுகின்றது. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி எஸ் வழிந்து ஓடட்டும். வழிந்து ஓடுகின்றது. முழங்கிடுமே தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு. முழங்கிடுமே தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு. காயங்களாற்றிடுவே, காணிட்டு சுகம் கூறுவே. சுகம் உண்டாகட்டும். காயங்களாற்று ஆமென் ஆமென் ஆமென். கருணித்து விடுதலை விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஓ, எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி ஆமென். வழிந்து ஓடுகின்றது. ஹல்லேலூயா. நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. அயல் மொழிகள் தினம் பேசிடுவேன், இறை வாக்கு உரைத்திடுவேன். அயல் மொழிகள் தினம் பேசிடுவேன், இறை வாக்கு உரைத்திடுவேன். சாத்தானை துரத்து ஓடு, இந்த எல்லை விட்டு ஓடு. நீதி சுகம் கூறுவேன். ஆமென் சாத்தானை துரத்திடுவேன். ஆமென். கரநீட்டி சுகம் தருவேன். அதிசயம் நான் காண்பேன், நான் அதிசயம் தினம் காண்பேன். எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ. பாத்திரம் நிரம்பி நிரம்பி
உன்னை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்ல, உன்னை சார்ந்து இருக்கிற அல்லது நீ போகிற எல்லாரையும் சந்தோஷமாக்கிற. உண்மைதானா? ஃபாதர் பெர்க்மன் சொல்லுவாங்களாம், ஆத்து தண்ணி ஓடுது, ஐயா குடி அம்மா குடி. நான் கடந்த நாளைக்கு சொன்னேன், என்னாகமம் 24 4 6 யாரு நீ? பரவி போகிற ஆறு. எத்தனமா? 24 6 யாரு நீ? ஆறு. அல்லேலூயா. இது போகிற இடமெல்லாம் அந்த இடத்தை செழிப்பாக்கிறோம். அப்படித்தானே? அப்ப அபிஷேகம் பெற்றிருக்கிற பிள்ளைகள், நான் சொல்லுவேன், உங்களுக்கு கர்த்தர் தர்றத நீங்க ஒத்தண்டே சாப்பிடுறதல்ல. யாருக்கு கொடுக்கணும்? உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படித்தானே? அல்லேலூயா. அவன் எனக்கு ஞாபகம் வருது, சில ஆண்டுகளுக்கு முன்னுக்கிட்டே ஏர் மாடு வச்சிருந்தேன்ல. அப்போ இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து நடுகிற நேரம். அந்த நேரத்தில் நான் உள்ள போயிருக்கிறேன். காலை சாப்பிட்டாச்சு. அப்போ ஏறத்தாழ 12 மணி தாண்டிட்டு நான் ஏர் மாடு அவுத்து அதை குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கேன். பசி, ரொம்ப பசி, ரொம்ப பசியாக இருக்குதே, ஏதாவது சாப்பிட்றதா நலமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கவும், நான் எவருக்கு உழுதுகிட்டு நின்னோ அவரு ஒரு பார்சலோடு வராரு. தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிட்டுறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு பார்சலில் 2 வடை என்ன வச்சிருக்கிறாரு, அவர் நடுக ஆளுக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. வயலை விட்டு நான் தூரமாக போயிட்டேன். ஆனால் அவர் தேடி அந்த ஆளுக்கெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப எங்கே வர்றாரு, என்னை தேடி வந்து அதை என் கையில் கொடுக்குறாரு. நான் கையை வாங்கி அதை பிரித்து பார்த்தா எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்போ பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு பெரிய ஆளு பக்கத்தில் என்ன மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு? மாடு மேய்ச்சிக்கிட்டு நிற்கிறாரு. நான் பிரித்து பார்த்தா எத்தனை இருக்கு? 2 இருக்கு. எனக்குள்ள ஆவியான சொன்னார், 1 அவர்கிட்ட கொடு. அல்லேலூயா. எனக்கும் கடுமையான பசி, 1 யாருக்கு கொடுப்போம்? இதான் கிறிஸ்துவின் அன்பு. அப்போ உடனே நான் போய் அவரை கூப்பிட்டு அவருக்கு இருந்த சந்தோஷம் காட்டுக்குள்ள மதிய நேரம் பசி நேரம் ஒரு வடையை சாப்பிட்றது. உண்மைதானா? ஆமா, வேதம் சொல்லுது, பசித்தவனுக்கோ கசப்பான பதார்த்தமும் எப்படிதான் இருக்கும்? தித்திப்பா இருக்கும். உண்மையிலே நான் சொல்றேன், அவரு சந்தோஷப்பட்டாரோ இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையில அவருக்கு சந்தோஷம் தான். இதை பார்த்த பரலோகம் எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. தரதபுரம் ஒத்தேடு திங்கிறது இல்லை, சரிதானே? ஆமா, அது செல்றது. நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆண்டோடைய பிள்ளைகள் சில நேரம் கொடுக்கறது, வலது கை கொடுக்கறது எது தெரியாது, இடது கையத்துக்கு தெரியாம யாரு தான் செஞ்சாங்கன்னு தெரியாது. அப்படித்தானே? அப்படிதான் சிலது தெரியும், ஆனா சில காரியம் என்ன செய்யாது, தெரியாது. ஏன்? உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பலருக்கும் கொடுப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமா மாறிடும். அல்லேலூயா. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே.
கொடுக்கிறது மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்தரித்து கொள்ளணும். சரிதானா? கடன் வாங்கி கொடுக்க கூடாது. உனக்கு கத்த தந்திருக்கிறத பகிர்ந்து கொடு. அல்லேலூயா. ஆமா, அப்படிதானே உபவாசத்தை குறிச்சு 58வது ஏசாயா 58 வாசிக்கிறது. ஆமா, அதுதான் தேவனுக்கு உகந்த உபவாசமா. உனக்கு கொடுக்கிற ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. அப்படித்தானே போட்டிருக்குது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த அனுபவத்துல வளரணும். சரிதானா? ஆவியானவர் யாருக்கு கொடுக்கணும் ஏவுறாரோ அவங்களுக்கு கொடுக்கணும். சரிதானா? நான் ஒண்ணு புரிவேன், கர்த்தரை துதிப்பேன். சிறந்த ஆகாரம் சமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது ஒருவேளை எனக்கு இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, எனக்கு இல்லைன்னா எப்படி என்ன வேணா, கர்த்தர் இந்த சிறந்த ஆகாரத்தை எனக்கு தரல அப்படி எண்ணம் கொள்ளுவேன். சரிதானா? நான் சொல்றேன், ஆண்டவர் தராத எதையும் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது தானே? சரிதானே? அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் தேவையான நேரத்துல சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்ப நாம யாரு? ஆனந்த தைலம்னா நீ ஒரு ஆனந்த தைலம். புலம்பலுக்கு எதிரானே ஆனந்த தைலம். புலம்பலுக்கு மீண்டும் ஆனந்த தைலம். ஆனந்த எஸ். புலம்பலுக்கு எதிரானே ஹalleluya. ஆனந்த தைலம்தானே. புலம்பலுக்கு எதிரானே ஜீசஸ். ஆனந்த தைலம்தானே. புலம்பலுக்கு எதிரானே ஆனந்த தைலம்தானே. புலம்பலுக்கு எதிரானே ஜீசஸ். ஆனந்த எஸ். தைலம்தானே. புலம்பலுக்கு எதிரானே ஆமென், ஆமென். ஆனந்த ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் உங்க சிரசு மேல் வார்க்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது நான் கட்டளையிடுகிறேன். Yes. புலம்பலுக்கு எதிரானே ஆனந்த தைலம்தானே. அல்வா ரதரா சந்தர ரதரா தல்வா ரதரா தல்வா ரதரா தல்வா. ஹalleluya. 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 Yes, yes, yes. அல்வா ரதரா சந்தர ரதரா தல்வா ரதரா தல்வா. ஓ புலம்பலுக்கு எதிரான அபிஷேகம். புலம்பலுக்கு எதிரான அபிஷேகம். ஓ துக்கத்துக்கு எதிரான அபிஷேகம். வியாதிக்கு எதிரான அபிஷேகம். எஸ் எஸ். ஹalleluya. ஆமென், ஆமென். துரத்தி அடி புலம்பல. எஸ். துக்கத்தை துரத்தி அடி. ஒரு ஆனந்த தைலோட அபிஷேகம். ஆனந்த தைலத்தோட அபிஷேகம். எஸ். எஸ். ஆனந்த ஓ சல்பா ரகதன ரல்பா ரகதா ஜால்மன ரல்பா ரகதா ஜால்மன ரல்வரா அல்பா ரகதன ரல்பா ரகதா ஜால்மன ரல்மர ஹல்கன ரல்பா பாரா தூரா. எஸ். ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். ஆனந்த எஸ். கர்த்தர் ஒரு ஆனந்த தைலத்தை வைக்கிறார்.
ரதரா தல்பா ரகதன தல்பா ரதரா ஜால்மன தல்பா ரதரா ஜால்மன ஓ ஆனந்த ஹalleluya ஆமென் yes ஆமென் ஆமென் yes 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 ஆராதி ஆனந்த தைலத்தில் நிரம்பி ஆராதி ஓ தைலத்தின் அபிஷேகம் ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் எஸ் இதோ ஒரு சிரசு மேல ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் எஸ் ஓ ஷாபாபா எஸ் எஸ் ஆராதி ஆவியோடு உண்மையோடு ஆராதி ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் அனுபவி அனுபவி
எதிரானே எதிரானே ஆனந்த தைலம் நானே உலகமலக்கே எதிரானே ஆனந்த தைலம் நானே உலகமலக்கே எதிரானே ஒரு ஆனந்த தைலம் மீண்டும் மீண்டும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை வார்த்து விட்டு கொண்டே இருக்கிறார். ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். இதோ இதோ உன் பழைய மேல ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். ஆனந்த தைலம் நானே உலகமலக்கே எதிரானே ஆனந்த தைலம் நானே உலகமலக்கே எதிரானே ஆனந்த தைலம் நானே எதிரானே Hallelujah. தைலம் நானே Yes. உலகமலக்கே எதிரானே ஆனந்த தைலம் நானே உலகமலக்கே எதிரானே வேதம் சொல்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவினாலும் கர்த்தரை கனமண்ணு, அப்போதும் களஞ்சியம் பூரணமா நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலையாமல் ஆமே ஸ்தோத்திரம் என்னை ஆராதிக்கிறபடினால இதோ உனக்கு திறந்த வாசல் வச்சிருக்கிறேன். ஒருவனை பூட்ட மாட்டா, உன் வாழ்க்கையை அடைபட்ட முடியாது. கர்த்தரோட ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசுறா உன்னோடு. நீ வர 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 விருத்தி அடைவாய். துணையாய் இருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாய் இருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். ஈசையா ஈசையா ரட்சகரே இம்மானுவேல். ஈசையா ஈசையா ரட்சகரே இம்மானுவேல். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றது நிச்சயம் நிறைவேறும். சுகமளிக்கிற வாரம்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா வருகிற வாரம் மிராக்கள் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. நம்புறீங்களா? நீ நம்பாட்டாலும் நடக்குங்க. அப்படி கிரியை வெளிப்படும்படி ஒரு ஆள் நம்பிட்டா போதும். சரிதானா? லாசருவை எழுப்பும்போது யாராவது நம்பலாம்? யாராவது நம்பினாங்களா? அவன் சொன்னவன் என்ன சொன்னா? 4 நாள் ஆயிட்டே யாருமே தான் சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னான்? நான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயின்னு நான் உனக்கு சொல்லவில்லையா? இயேசுக்கு மட்டும்தான் நம்பிக்கை உண்டு. சரிதானா? நல்லா அற்புதம் செய்தார். அதுபோல உங்க வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, ஏன் கிராமத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்கலாமா ஒரு வேத வசனம்? ஆதியாகமம் 26:13 சேர்ந்தே வாசிப்புமா? எல்லாரும் எடுத்தாச்சா? ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 3 விஷயம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். செபிப்பு. நல்ல பிதாவே,
உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க, தொடர்ந்து கத்த நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த மாசத்தின் வாக்குத்தத்தமா நமக்கு தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை சொந்தமானது. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் சொந்தமானது. இந்த வார்த்தை கேட்கிற அனைவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. யாரை குறித்து எழுதியிருக்கு? ஈசாக்கை குறித்து. ஈசாக்கை குறித்து அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. அல்லேலூயா. நான் அந்த செய்திக்கு ஒரு பெயர் கொடுப்பேன்னு சொன்னா விருத்தின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. விருத்தி. உங்க வாழ்க்கையில விரத்தி இல்ல, விருத்தி. அப்போ சகல காரியத்திலையும் உங்க வாழ்க்கையில என்ன உண்டு? விருத்தி உண்டு. நம்புறீங்களா இத? அல்லேலூயா. அப்ப விருத்தி அடையணும்னா சில காரியத்தை செஞ்சா தான் விருத்தி அடைய முடியும். சரிதானா? 5 மீனையும் 2 அப்பத்தையும் ஆசை வச்சு விருத்தி அடைய செஞ்சிட்டார். யார் கையில போச்சுது? விருத்தி அடைய செய்கிறவர் இயேசு மட்டுமே. உன் வாழ்க்கைய இன்னைக்கு எண்ணத்துல நிறைய பேருக்கு விருத்தி இல்லை. வாழ்க்கையிலையும் எண்ணத்துல விருத்தி இல்லாதனால எதுலையும் விருத்தி இல்லை. வேதவசனம் சொல்ல, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அதுலதான் அதுக்கு முந்தின வசனம் எழுதப்பட்டிருக்கு, வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? வாரி இறைக்கணும். சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் ஊறும். அப்படிதானே? ஒரு ஊற்று உள்ள வச்சுட்டார்ல, நம்ம பாடல, அபிஷேக நதி நானே அகிலமெங்கோ பரவிடுவேன். அபிஷேக ஏராளமான மீன்கள், ஆமென். போகும். ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வருகிறது, வழிந்து போகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வருகின்றது, வழிந்து போகின்றது. ஆமென். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 11, 24, 25. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா. 2 காரியத்தை நான் அங்க சொல்ல விரும்புறேன். வாரி இறைக்கிறது. அடுத்த வசனம் சொல்லப்படுது உதார குணம். என்ன குணம்? உதார குணம். அப்படின்னா கொடுக்கிற குணம். சரிதானே? இந்த குணம் இருந்துச்சுன்னா வாரி இறைத்தா வசனம் சொல்லுது என்ன பண்ணுதான்? விருத்தி உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விருத்தி உண்டு. அல்லேலூயா. ஆமா, சகல காரியத்திலையும் கர்த்தர் உன்னை விருத்தி அடைய செய்வாராக. அல்லேலூயா. நான் இதுக்கு இன்னும் சொல்ல போன்னு சொன்னா, இந்த ஆண்டுக்கு பேர் கொடுத்த வார்த்தையும் சொல்லுவேன், ஓவர்ஃப்ளோ. நிரம்பி
வழிகிற அனுபவம். அல்லேலூயா. அப்ப ஈசாக்குடைய வாழ்க்கை அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? விருத்தியா இருந்துச்சு. அப்படிதானே போட்டிருக்குது அதுல. வர வர நான் கேட்கிறேன், உங்க ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கை வர வர விருத்தி உண்டா? அபிஷேகம் வர வர விருத்தி உண்டா? விருத்தி இல்லைன்னா எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உதார குணம் இல்லை, வாரி இருக்கலாம். என்ன நேரத்தை கொடுக்கல ஜெபிக்கிறதுக்கு, ஆண்டவரோடு உறவாடுவதற்கு என்ன செய்யல? நீ உன் நேரத்தை கொடுக்காததுனால விருத்தி இல்லை, வரத்தி என்ன ஒரு வார்த்தை, விரத்தியா இருக்குது. விரத்தினா தெரியும் தானே? என்ன வாழ்க்கை, ஒரே வேதனை, ஒரே பாடு, ஒரே சோதனை, கஷ்டம், கண்ணீர். ஏன்னா அந்த உலகத்துல வாழ்றோன்னு தெரியல. இதுதான் என்ன வார்த்தை? விரத்தினால் வருகிற வார்த்தை. ஆனா விருத்தி அடைந்தவன் கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தரை ஆராதிக்கிறவனா மாறுவான். என் வாழ்க்கையின் விருத்தி அடையும். காரணம், நான் ஆண்டவரை சேவிக்கிறவன், ஆண்டவரை ஆராதிக்கிறவன். அல்லேலூயா. அப்போ விருத்தி அடையத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. விருத்தி அடைகிற அனுபவம் எப்படி எல்லாம் அப்படின்னா ஆவியானவர் கற்று தந்ததை நாம் சில காரியத்தை படிக்க போறோம். கர்த்தர் நல்லவர். அதே ஆதியாகமம் 26:12 கூட வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஒரு விருத்தி. அல்லேலூயா. எந்த தேசத்துல விதை விதைத்தான்? கர்த்தர் எங்க இருக்க சொன்னாரோ கேரார், அந்த தேசத்துல. அப்போ தேசத்துல அந்த நாட்கள்ல செழிப்பா இருந்துச்சு. வேதம் சொல்லு பஞ்சம், பஞ்ச காலம். என்ன காலம்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு தேசம் பஞ்சம். ஆனா நீ விதைக்கிறதில் கவனமா இருங்கிறாரு. நீ விதைச்ச விதைக்கு ஏற்ற அறுவடை செய்வாய். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஆமென், பஞ்ச காலம். இந்த பஞ்ச காலத்துல நீ என்ன செய்யணும்? விதைக்கணும். விதைச்சா அறுவடை உண்டு. வேதம் சொல்கிறது 126 சங்கீதம் 5 கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அப்ப விதைக்காம ஒன்ன அறுக்க முடியாது. சரிதானே? உண்மை. அப்ப கர்த்தருடைய பிள்ளையே, நீ வித உன் வாழ்க்கையில கண்ணீரா இருக்குது, போராட்டமா இருக்குது. ஆனா என்ன செய்? விதைன்னு சொல்லும் போது நான் ஜெபத்தை சொல்றேன். கண்ணீர் தான் வாழ்க்கை, ஜெபத்தை விடாத. பாடுகள் வாழ்க்கை, ஆனால் ஜெபத்தை விடாத. போராட்டம் என் வாழ்க்கை, ஜெபத்தை விடாத. பஞ்சம், ஜெபத்தை விடாத. கஷ்டம், ஜெபத்தை விடாத. என்ன வந்தாலும் எதை விடாத? ஆராதனையை விடாத. ஒரு பழைய பாடம் தானே. வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவ. வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவ. பஞ்ச காலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். ஆமென். பஞ்ச காலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். அல்லேலூயா. தேசமே பஞ்சமா இருந்தாலும் சரி, விதைக்கிற
உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? நான் கேட்கிறேன், அந்த விதவை எவ்வளவு இருந்துச்சுன்னா விதவை வீட்டுல ஆசீர்வாதம்? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். அதை சாப்பிட்டு வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள்ல 17 வாங்க. ஒரு பிடி மாவும் சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். என்ன சொல்றா? ஒரு பிடி மாவு. ஏன்னா தேசத்துல பஞ்சம், அப்படித்தானே? எலியாவின் நாட்கள்ல தேசத்துல பஞ்சம். இப்போ கொஞ்சம் என்ன இருக்குது? ஒரு பிடி மாவு இருக்கு. இது ஒரு நேரத்துக்கு தான் காணும். அவனுக்கும் அவன் பிள்ளைக்கு, அவளுக்கும் அவன் பிள்ளைக்கும் ஒரு நேரம் காணும். அதனால தான் அவன் சொல்றா, ஆமென் ஸ்தோத்திரம், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக என்ன பண்றாளாம்? 2 விறகு பொறுக்கிறேன். பஞ்சமா இருந்தாலும் சரி, அந்த கொஞ்சம் இருக்குல்ல அதை ஆயத்தப்படுத்த 2 விறகு பொறுக்கிறோம். நான் நினைக்கிறேன், இந்த 2 சாப்பிட்டு எங்க உயிர் வாழ போறோம்? அதனால இந்த 2க்கு விறகும் பொறுக்காண்டா, தீயும் மூட்டாண்டா, வேலையும் செய்யாண்டா, சாப்பிடவும் வேண்டாம். சாப்பிட்டுட்டு செத்து போறதை விட சாப்பிடாம அப்படி நினைச்சாலா? அவள் விறகு. எத்தனையோ விதவைகள் உண்டுங்க. ஆனா குறிப்பா இந்த விதவை இடத்துல தான் யார் அனுப்புறா? கர்த்தர் ஏலியாவை அனுப்புறாரு. 2 நீ போடா, அங்க சாரிபாத்துக்கு போ, அங்க உன்னை பராமரிக்கும்படி யாரை கட்டளையிட்டு இருக்கிறேன்? விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, போன வார செய்தியில இந்த வார்த்தை வந்துச்சு. விதவியின் அப்பத்தை சாப்பிட்டார், காகத்தின் அப்பத்தை சாப்பிட்டார், தூதர்களின் அப்பத்தை சாப்பிட்டார். அப்படித்தானே? நான் ஒன்று கேட்க மறந்துட்டேன். எத்தனை பேர் திரும்ப யூடியூப்ல போய் அந்த செய்தியை கேட்டீங்களா? யாராவது கேட்டீங்களா? யூடியூப்ல அந்த செய்தி கேட்டீங்களா? ஊரு ஜெபத்துல ஊரு. அல்லேலூயா. கேளுங்க, அது நன்மையா இருக்கும். நானும் கேட்டேன். நான் தான் பேசுறேன், ஆண்டவர் என் மூலமா பேசுறாரு. ஃபுல் செய்தியை நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. சிலருக்கு அனுப்பி விட்டேன், அன்புள்ள தெய்வ பள்ளிகளுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் பேசுற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா மாறும். திரும்ப திரும்ப கேளுங்க, சரிதானா? நல்ல செய்தியை கேளுங்க. அல்லேலூயா. அப்ப 2 விறகு என்ன பண்றாளாம்? பொறுக்கிட்டு இருக்கா. எலியாவுக்கு கர்த்தர் அடையாளம் காட்டி கொடுக்கிறாரு. போட, அதெல்லாம் பைபிள்ல எழுதப்படல. போ, ஒளிமுக வாசலுக்கு போ. ஏன்னா விதவை நிறைய இருக்காங்க தானே. ஒரு கிராமத்தை எடுத்துட்டாலே எத்தனை விதவைகள் இருக்காங்க. இங்க பட்டணத்துக்கு சாரிபாத்துங்கிற ஊருக்கு போன்ட்டாரு. அந்த ஊருக்கு போகும்போது கர்த்தர் அடையாளத்தை சொல்றாரு. ஒளிமுக வாசலுக்கு போ, அங்க ஒருத்தி விறகு பொறுக்கிக்கிட்டு இருப்பா. என்னத்தை பொறுக்கிட்டு இருப்பா? இதுதான் அடையாளம். இவர் வாராரு, விறகு பொறுக்கிற அந்த ஸ்திரீடத்துல தான் கூப்பிட்டு என்ன கேட்கிறாரு? குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா பாத்திரத்துல. அவ ஓகேன்னு சொல்லி அவ கோரதுக்கு போயிட்டா. போகும்போது திரும்ப கூப்பிட்டு, உன் கையில என்னத்தை கொண்டு வா? கொஞ்சம் அப்பமும் உன் கையில கொண்டு வா. இந்த வார்த்தையை சொன்னதுதான் அவ மீண்டும் சொல்றா. என்னிடத்துல ஒரு பிடி மாவு, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய், இது அல்லாம வேற ஒண்ணும் இல்லை. இத ஆயத்தப்படுத்தி சாப்பிட்டு செத்து போக 2 விறக பொறுக்கிறேன். போராட்டம் ஐயா, பஞ்சம் ஐயா.
ஆனா கொஞ்சம் ஜெபிக்கிற ஜெபத்தை நான் விடல. இன்னைக்கு இன்னைக்கு சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலையாமல் ஆமே ஸ்தோத்திரம் என்னை ஆராதிக்கிறபடினால இதோ உனக்கு திறந்த வாசல் வச்சிருக்கிறேன். ஒருவனை பூட்ட மாட்டா, உன் வாழ்க்கையை அடைபட்ட முடியாது. கர்த்தரோட ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விருத்தி அடைவாய், நீ வர வர விருத்தி அடைவாய். நீங்க ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசுறா உன்னோடு, நீ வர 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 விருத்தி அடைவாய். இன்னைக்கு கொஞ்சம் ஆகுதா, கொஞ்சம் என்னதான், ஆனா அதையும் ஆயத்தப்படுத்தி உன் மகனுக்காக நீ உனக்காக ஆயத்தப்படுத்த விறக பொறுக்குனால நான் சொல்லுவேன், ஆண்டவர் வச்சிருந்த திட்டம் வேற, இவா தனக்கு போட்ட திட்டம் வேற. இவா திட்டம் என்ன? சாப்பிட்டு சாகணும். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? நீ சாப்பிட்டு சாகணும்னு நினைக்கிறியா? நீ சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை முதல்ல என் ஊழியக்காரன் சாப்பிடணும். என் ஊழியக்காரன் சாப்பிட்டாம்னா அது உனக்கு ஆசீர்வாதமா மாறும் அப்படின்னு முதல்ல நீ சுடுகிற அப்பத்தை ஏண்ட கொண்டு வா. வேதம் சொல்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவினாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்போதும் களஞ்சியம் பூரணமா நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஹல்லேலூயா. முதல் பலன் எல்லாம் யாருடையதான்? நான் கேட்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு சிரிப்பு வரலாம். முதல் சுடுற தோசை யாருக்கு கொடுக்குறீங்க? யாருக்கு? தலைவருக்கு கொடுக்காங்களாம். முதல் சுடுற சப்பாத்தி யாருக்கு? இட்லி முதல் தட்டு யாருக்கு? யாரு கொடுக்குறீ? என் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படணும்னா, உன் வாழ்க்கை விருத்தி அடையணும்னா ஊழியக்காரன் கொடுத்துப்பாரு, தீர்க்கதரிசி கொடுத்துப்பாரு, ஜெபிக்கிறவன் கொடுத்துப்பாரு. ஒரு நாளும் வற்றாது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆமென். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, ஜீசஸ். வழிந்து ஓடுகின்றது. ஹல்லேலூயா. தெய்வம் ஒருபடி மாவுக்குள்ள ஒரு ஊற்ற வச்சிட்டாரு. கலசத்துல கொஞ்சம் தான் எண்ணெய், ஆனா அந்த கலசத்துக்குள்ள ஒரு எண்ணெய் ஊற்ற வச்சிட்டாரு. மாவு பானையில மாவு ஊற்ற வச்சிட்டாரு, கலசம் எண்ணெய் கலசத்துல எண்ணெய் ஊற்ற வச்சிட்டாரு. வச்சிட்டாரா வைக்கலையா? நான் இப்படி சொல்றேனே, உங்க அரிசி பானையில ஒரு ஊற்று. அரிசி பானை என்ன செய்யாது? அது ஊற்று எண்ணெய் ஊற்று தான் வரும். அரிசி பருப்பு டப்பாவல பருப்பு ஊற்று. புதுமையா இருக்கா? இது சத்தியம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? பருப்பு டப்பா பருப்பு குறையாதுங்கிறேன். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. போதும் போதும். அரிசி பானையில அரிசி அள்ளுனா அரிசி என்ன செய்யாது? எண்ணெயில எண்ணெய கோரனா திரும்ப என்ன செய்யாது? ஊட்டு வச்சிருக்காரா வைக்கலையா? பவுல் சொல்லும் போது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் தன்னிடத்தில் உள்ள 5 அப்பத்தையும் 2 மீனையும் அப்படியே விதைச்சிட்டார். போங்கயா, இது எனக்கு மட்டும்தான் காணும், அதான் நான் அப்படியே கொடுக்குறேன். கொடுத்தாரு. 5000 புருஷர் மட்டும் 5000. அது மட்டுமா? மிச்சம் எவ்வளவு எடுத்தாப்ல? 12 கூட. கூட எப்படி
அந்த புல்வெளி வனாந்தரத்துல கிடைச்சது தெரியல எனக்கு. சரிதானே? கூட 12 அப்போஸ்தலருக்கும் கூட கூடையா கொண்டு போறான். இருக்கத கொடுத்து பாரு, அதான் விதைக்கு சமம். அல்லேலூயா. கையில கொஞ்சம் விதை இருக்குது, பாவைக்காய் விதை. நீ கையில வச்சிருந்தீங்கன்னா அல்லது ஒரு டப்பாவில் வச்சிருந்தீங்கன்னா அந்த டப்பாக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனா நீ விதைச்சிட்டா மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு பாவக்காய் விதை ஒரு பாவக்காயா காய்க்குது, ஒரு வெண்டைக்காய் விதை என்ன முடியாது. அதான் ஒருத்தர் சொன்னார், எனக்கு பிடிச்சது. ஒரு பழத்துக்குள்ள இருக்கிற விதையை எண்ணிரலாம், ஆனா ஒரு விதைக்குள்ள இருக்கிற பழத்தை எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிறார். விதைச்சு பாரு. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், விதைக்கும் போது இந்த ஈசாக்கு விதைச்சி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் விருத்தி அடைகிறான், கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ விதைக்கும் போது அது ஒருத்தர் சொன்னாரு, என்ன வந்துச்சு அவனுக்கு? வாக்கு வாதம். என்ன வருது? அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. அவர் சொன்னது, வாக்குத்தத்தம் உள்ளவனை வாக்குவாதங்கள் தேடி வரதான் செய்யும். யாரு வாக்குத்தத்தம் உள்ளவன்? ஈசாக்கு யாரு? நீனும் நானும் யாரு? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். உனக்கு விரோதமா போராட்டம் வரதான் செய்யும், வாக்குவாதம் வரதான் செய்யும். நீ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இன்னும் வெளிப்பாட சொன்னாரு, ரொம்ப பிடிச்சது. வாக்குவாதம் வருதா? வாக்குத்தத்தம் உன்னை தேடி பக்கத்துல வந்துட்டு. என்னது? வாக்குத்தத்தம் உன்னை விருத்தி அடைய செய்கிற, உன்னை பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம் உன் பக்கத்துல வந்துட்டு. அதுக்கு அடையாளம் எதுதான்? வாக்குவாதம். இன்னும் சொன்னாரு, வாக்குத்தத்தத்தை பெற்றவன் வாக்குவாதம் செய்ய மாட்டான், அமைதியா இருப்பான். நீ அமைதியா இருந்து பாரு, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்ப. அல்லேலூயா. சுதந்தரிச்சாரா வாக்குத்தத்தத்தை? அல்லேலூயா. அப்ப விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கொடுக்கிறதான் விதைய சொல்றேன். கர்த்தரு கொடு. அல்லேலூயா. ஆமா, 10ல் 1 கொடு. எங்க எழுதிருக்கு அதெல்லாம் கேட்காத, கொடுத்து பாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்காம இவருக்கு இருந்துட்டு பாத்துரும். வேதம் சொல்லுது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சொல்லி, அதனால நீ என்ன செய், என்னை சோதித்து பாருங்கிறார். இதெல்லாம் விகற்பமா சிலர் பேசுறாங்க, வேண்டாம் நமக்கு. அது ஆசீர்வதிக்கப்பட விதைன்னு சொல்றேன். இன்னும் முதல் பலனை என்ன செய், விதை. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். ஏவப்படுறியா? கொடு. கர்த்தரு கொடு. கர்த்தர் திரளா என்ன செய்ய, உன்னை விருத்தி அடைய செய்ய போறார். அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ கர்த்தர் உன்னை விருத்தி அடைய செய்ய இப்படிப்பட்ட நல்ல அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நினைஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. நீ செய்ய வேண்டியதை செஞ்சிட்டா அதை வளரடை செய்கிறதும் அதை விருத்தி அடைய செய்கிறதும் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த விதவை வீட்டுல எண்ணெய் கலசத்துல ஊற்ற வச்சுட்டாரு. மாவு ஒருபடி மாவு தான். அந்த ஒருபடி மாவும் அல்ல குறையல. நம்புறீங்களா? இத உங்க வீட்டுல அப்படி மாறுமா? மாறும். செய்ய வேண்டியது செஞ்சு பாரு. முதல் அடைய யாரு கொண்டு வந்தா? அவர் சொன்ன வார்த்தையை வாசிப்போம். எலியா என்ன சொன்னாரு? எலியா என்ன சொல்றாரு? அவ அப்படி சொன்ன உடனே அதற்கு அப்பொழுது எலியா அவளை பார்த்து முதல் வார்த்தை சொல்றார், பயப்படாத, நீ போய் ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு அல்லேலூயா. அப்ப முதல் பலன் எல்லாம் யாருடையது? சரிதானா? கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரர் கொடுத்து பாருங்க.
உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பிய. நான் அப்படி நிறைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு இருக்கிறேன். விருத்தி அடைய செய்துகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மாசத்துல முதல் நாள் நான் முதல் பலனை ஆண்டவர் கொடுத்துருவேன். யாருக்கு யாவராரோ யாரு கொண்டு கொடுத்துருவேன். அதை செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். பல விதத்தில் உங்களை வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா மாறும். நிச்சயம் நடக்கும். நான் சொல்லுவேன், எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு தாங்க. ஆஹா, நம்ம செய்ய வேண்டியது செஞ்சுட்டா விளைச்சல் தானே வரப்போகுது. வறுமை வராதா? நான் கடந்த நாட்கள் சாட்சி சொன்னேன். மீண்டும் மீண்டும் எத்தனை நேரம் சொல்லலாம் ஆண்டுடைய சாட்சியை. வீட்டில் ஜாமான் இல்லை, ஜாமான் வாங்கணும். 2000 ரூபா எனக்கு தேவை. நம்ம வயலில் நிற்கிறேன், என் மனைவி நானும் வயலில் நிற்கிறோம். நான் மனைவிட்டு சொல்கிறேன், இன்னைக்கு வீட்டில் ஜாமான் வாங்கணும், எவ்வளோ தேவை? ஏசப்பா எனக்கு எவ்வளோ தரணும்? 2000 தரணும். உடனே மேலே பார்த்தேன், ஆண்டவரே எனக்கு வீட்டில் ஜாமான் வாங்க என்ன தரணும்? 2000 ரூபா தேவை இருக்கு, 2000 ரூபா தாரோம் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன். என்னுடைய இளைய மகள் வந்து, அப்பா இன்னார் வந்து ஒரு 2000 ரூபா தந்தாங்கப்பா. இப்ப யாரு கொடுத்தா? யார் அவர்களை ஏவனா? ஆண்டவர் அறிஞ்சிரு. போ கொண்டு என் ஊழியக்காரனுக்கு 2000 ரூபாய் அனுச்சு கொண்டு கொடு. எனக்கு இன்னும் வாய் மொழியா சும்மா தானே சொன்னோம். ஆண்டவர் அற்புதமா நடத்துறாரே. எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. மாலை ஜெபம், சந்தோஷமா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஜெபம் முடிஞ்சு ஒரு கத்தோடைய பிள்ளை வந்தாங்க. அவங்க கையில காணிக்க வச்சுக்கிட்டு கொடுத்தாங்க. அதுல ஒரு 1000 ரூபா இருந்துச்சு. எனக்கு சந்தோஷம். நம்ம எவ்வளவுதான் கேட்டோம்? 2000 ரூபா கேட்டோம். கத்தர் எவ்வளவு கொடுக்கிறாரு? இப்போ 3000 ரூபா கொடுக்கிறாரு. மறுநாள் ஜாமான் வாங்க போறேன், கரெக்டா 3000 ஆயிடுச்சு. அப்போ நமக்கு என்ன தேவைங்கிறத, நம்முடைய எண்ணத்தை விட அவருடைய எண்ணம் விசாலமா இருக்குங்க. உனக்கு 2000 ரூபாய் காணாதுடா, 3000 ரூபாய் தேவை. அப்படி 3000 ரூபாய் வச்சுக்கோ. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தந்தது எனக்கு மட்டும் இல்ல, என்னை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் உண்டு. அல்லேலூயா. கொடுத்து பாருங்க. உங்களை சார்ந்தவர்கள் முதல்ல கொடுங்க, உங்க குடும்பத்துக்கு கொடுத்து பாருங்க. ஆமா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் இயேசு சொல்லி இருக்கிறார். நீ விருத்தி அடையணும்னா விதைச்சி பாரு. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்ப. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஒரு நெல் விதைச்சா ஒரு நெல்லையா இருக்கிற? நான் கேட்கிறேன், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஒரு நெல் விதைக்கிற, ஒரு நெல்லையா இருக்கிற? எவ்வளவு நெல் இருக்கிற? ஒரு நெல்லுக்கு எவ்வளவு விதை கிடைக்கு? கை நிறைய. அப்படிதான் சொல்லணும். ஒரு கதிர் எண்ணி பாருங்க. ஒரு நெல் வந்தது தானே. ஒரு நெல்ல எத்தனை நெல் வருது? நம்முடைய பகுதியிலாம் நெல் விளைச்சல் தானே. சரிதானா? இன்னும் சொல்றேன், ஒரு வாழைக்கன்று, அதுல எவ்வளவு ஆசீர்வாதம் வருது? அப்போ நீ விருத்தி அடையணும்னா விதைய விதை. நீங்க சத்தியம் அதுதான். அல்லேலூயா. 10ல் 1 விதை, உற்சாகமா விதை, முதல் பலனை விதை. தாராளமா இரு, ஏராளமாயிரும். புதிய சத்தியம். தாராளமா இருந்தீங்கன்னா உன்னை ஏராளமா ஆசி வச்சிருவாரு. பல மடங்கு. அதான் 100 மடங்கு. விதை விதைச்சாரு, 100ஆ பெருக்க பண்ணிட்டாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்து பாருங்க. கொஞ்சமா வருமானம் வரலாங்க. அதுலயும் என்ன செய்யுங்க? விதைச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை நினைச்சுவாரு. ஈசாக்கை வர்த்திக்க பண்ணின கர்த்தர் உங்களை நினைச்சுவாரு, வர்த்திக்க பண்ணுவார். நான் சொல்றேன், இவ்வளவு ஆண்டவர் இவ்வளவு நடத்துறார, நான் சந்தேகப்படுவேன்? எனக்கு என்ன தேவைங்கிறத ஆண்டவர் தாரார, நான் குழம்புவேன்? ஏன் என்ன மட்டுமா நடத்த முடியும்? உங்களை நடத்த முடியாதா? என்ன நடத்துற கர்த்தர் உங்களே நினைச்சுவாரு.
என்ன போஷிக்கிறவர் உங்களை தானே போஷிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப விதைகள் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? வர்த்திக்க பண்ணுவார். அதனால நீங்கள் விருத்தி அடையும்படி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் விரும்புறாரு. இதை செஞ்சு பாருங்க, கர்த்தர் திரளா பெருக பண்ணிடுவார். அல்லேலூயா. இதெல்லாம் நான் அனுபவிச்சதுனால தான் நான் சொல்றேன். சரிதானா? அதனால பல மடங்கு நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட விதையை, நான் உண்மையை சொல்றேன், கொஞ்சம் காசு கொடுத்தா அதை நான் அற்பமா எண்ணவே மாட்டேன். அதை ரொம்ப கனம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? ஏசுநாதர் எதை கனம் பண்ணுனார்? 2 காசு போட்ட விதை. ஏன்னா இருந்ததே அவ்வளவுதான். சரிதானா? உண்மைதானே? எல்லாரும் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போட்டாங்க. அது தப்புன்னு சொல்லல. ஆனா தன்னுடைய ஜீவனுக்கு இருந்ததையே கர்த்தருக்குன்னு போட்டா. கர்த்தர் விருதாவா விட்டுருவாரா? இந்த விதவை ஆசீர்வதிச்ச மாதிரி அந்த விதையும் ஆசீர்வதிச்சிருப்பாரு. அப்படிதானே? அதுபோல உங்கள் விதையை விதைங்கள். கையில வைத்துக்கிட்டே இருக்காதீங்க. விதைக்கிறதெல்லாம் நீங்க பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கிறதுக்கு சமமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆமா. இங்க இங்க பூமியில அதை திருட நினைச்சுவானா, திருடிடுவான்னு போட்டிருக்கு. ஆனா பரலோகத்துல உங்களை பொக்கிஷத்தை சேருங்க. பொக்கிஷத்தை சேர்க்கிற வழிமுறை இதுதான். சரிதானா? ஆனால் நீங்கள் படுகிற பிரயாசம் எல்லாம் விருதாவாய் போகாது. சரிதானா? நான் உண்மையில சொல்லுவேன், ஆவிக்குரிய ஊழியங்கள்ல காணிக்கை குறித்து கேட்கவே மாட்டாங்க. ஆண்டவரே நீர்லாம் நடத்துறீர், நீங்க செய்யுங்கன்னா ஏவப்பட்டு செய்வார்கள். இதுதான் உண்மையான அனுபவம். இன்னும் சில ஆவிக்குரிய சபைகள்ல என்ன கிடையாது? காணிக்க பகுதியே கிடையாது. ஜனங்களை கட்டாயப்படுத்த கூடாது. ஆனா அந்த சபைகள் எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. கொடுன்னு சொல்லாண்டாம், கொண்டு கொடுத்துருவாங்க. அப்ப ஈசாக்கு விதைச்சாரு, கர்த்தர் வர்த்திக்க பண்ணிட்டார். பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நினைஞ்சாராம். வர வர விருத்தி அடைந்தது போல இந்த நாள்ல கர்த்தர் உங்களை வர வர என்ன பண்ணுவாரு? விருத்தி அடைய செய்வார். அதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியா வளர, விருத்தி அடைய உங்களுடைய ஜெப நேரம் விதைங்க. பெருக்கமா விதைச்சுன்னா பெருக்கமான ஆசீர்வாதம் தான். சரிதானா? ஆமா. சில ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஜெபம் யார் ஆரம்பிச்சு விட்டாங்கன்னு சொல்ல. ஆமா. சுருக்கமான ஜெபத்துக்கு, அது எப்படி சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் கிடைக்கும்? எனக்கு தெரியல. சுருக்கமான ஜெபமா யார் ஆரம்பிச்சாங்களோ தெரியல. பெருகமா நல்ல ஜோமனு நிறைய விதை, பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அப்படிதான் இருக்கு பைபிள்ல. சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யுங்க? விதையை விதைங்கள். விதைச்சிட்டா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? விருத்திக்க, அது என்ன சொல்ல, விருத்தி அடைய செய்வார். வர வர நீங்க சகல காரியத்திலையும் என்ன செய்யணும்? நான் சொல்றேன், அந்த உதார குணம் உங்களுக்கு வேணும். அப்படின்னா என்னது? கொடுக்கிற குணம். உதார குணம் இருந்துச்சுன்னா, இதுதான் ஆண்டவருக்கு இருந்த நல் குணம். சரிதானா? ஆண்டவர் தயாளனா இருந்தாரா? தயாளனா நீ இருப்பாயானா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன்னை ஏராளமா ஆசீர்வதிச்சிருவார். கொடுக்கிற உள்ளங்களை நினைச்சிட்டோம் உனக்கு இருக்கட்டும். உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, ஆமே ஸ்தோத்திரம், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவு. நீ கொடுப்பாயானா, நீ எதை கொடுக்குறாயோ அந்த ஆசீர்வாதம் நிச்சயம் கர்த்தர் நிச்சயம் தருவார். அப்படியே தரமாட்டாரு, பல மடங்கா தருவார். அல்லேலூயா. ஆமா, அதுதான் உண்மை, அதுதான் வேதத்தின் சத்தியம். அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாய் மாறட்டும். விருத்தி அடைகிற வழி இதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆமே, ஈசாக்கை விருத்தி அடைய செய்த கர்த்தர் இந்த நாளிலே உங்களை விருத்தி அடைய செய்வேங்கிறார். அதனால விருத்தி அடைய விதையை என்ன செய்யுங்க? விதைங்க. அதிகமாய் கர்த்தர் விருத்தி அடைய செய்வாராக. முழங்கால் பண்ணிடலாமா? அப்படி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆமே, அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிற ஜீவ வார்த்தை உங்க வாழ்க்கையில அனுபவமாய் மாறும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில இது அனுபவமாய் மாறும். இந்த வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். வாக்குவாதம் வருதா? சோர்ந்து போகாத.
உன் பக்கத்துல வாக்குத்தத்தம் தேடி வந்துட்டு, என்ன வாக்குத்தத்தம் அது? விருத்தி அடைய செய்கிற வாக்குத்தத்தம், உன்னை ஆசீர்வதிக்கிற வாக்குத்தத்தம், உன்னை பெருகப்படுகிற வாக்குத்தத்தம். நீ வாக்குவாதம் செய்யாத, கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் பொறுத்துரு. வாக்குத்தத்தம் நிறைவேறும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். விதைய விதைச்சிருக்கால, விதை விதைச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாயிரு. விதைச்ச உடனே அற்புதத்தை பார்க்க முடியாது, ஆனா விதைய விதைச்சிட்டா ஒரு நாள் அறுவடை உண்டு, அது விருத்தி அடையும். நீங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை உன் வாழ்க்கையில விருத்தி அடையும். இந்த செய்தியை கேட்கிற உனக்கு ஒரு விருத்தி உண்டு. பரிசுத்த ஆவி தீர்க்கதரிசனமா பேசுறாரு. ஆமே, ஸ்தோத்திரம். அந்த விதையுடைய வாழ்க்கையில ஆமே என்ன மாவு குறையல. ஆமென். பஞ்ச தேசத்துல ஆமென் தீர் மட்டும் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். உன் பொருளால, உன் எல்லா விளைவின் முதற்பானால கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் இந்த வார்த்தையை பேசுறார், உன்னை விருத்தி அடைய செய்கிறார். நிச்சயம் கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் சொல்லி ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உன்னுடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல வார்த்தையை தியானிக்க அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விருத்தியை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய விருத்தி உண்டாகட்டும், குடும்பங்களில் விருத்தி உண்டாகட்டும். ஆவிக்குரிய பிரகாரமும் ஆமை ஸ்தோத்திரம் உலக பிரகாரமாகவும் ஒரு பெரிய விருத்தி உண்டாகத்தக்க பகைத்தவர்கள் ஆமை புறம்பாக்கினவர்கள் எல்லாரும் ஆமை தேடி வரத்தக்க விதங்களிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஈசாக்கு இழந்த அதே அனுபவங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள நடக்கட்டுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்து வழி நடத்துங்க. எல்லா மகிமை புகழ் எல்லாம் உமக்கு ஒருவருக்கே ஸ்தோத்திரம். மீட்பெரிய சுசமலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. சோத்ரம் 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 சோத்ரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகலவன் மறவாதே. ஆமீன் ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் சிநேகம் பாதுகாலும் மண்ணிடத்திலும் இப்போது எப்போது கர்த்தர் வருகை மட்டும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே.